வெல்கம் எவ்ரிவன். சதீஷ் கேஜஸ் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செலக்ட் மேக் 800XA அனலாக் டைமர். இப்போ இந்த டைமரை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு டைமர் இருக்கும். அதில் வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் ஒரு நாப் இருக்கும். அந்த நாபை வச்சு உங்கள் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணலாம். சைடில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டீட்டெயில் ஸ்பெக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். காயில் சப்ளை எப்படி கொடுக்குறது, ரிலே கனெக்ஷன் எப்படி, அண்டு டைமிங் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸ்கேல் வைஸ் அந்த ட்ரிப் சுவிட்சை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸ் மொத்தமே இதில் தான் இருக்கும். இதில் வந்து A1 A2 ரைட்டில் மேலே இருக்கிறது வந்து A1, கீழே இருக்கிறது வந்து A2, 15 16 வந்து NC, 15 18 வந்து NO, 15 தான் காமன். அதே மாதிரி 25 26 NC, 25 28 வந்து NO, 25 வந்து காமன். அடுத்து வந்து இந்த டிப் சுவிட்சில் வந்து 3 4 தான் வந்து இது. இப்போ மூணாவது டிப் சுவிட்ச் வந்து செகண்டா மினிட்டான்றது வந்து நீங்கள் அந்த சைடில் அந்த ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாலாவது வந்து மோடு இன்டர்வலா ஆண்டிலேவா அப்படின்றது வந்து ஆண்டிலேனா இப்போ நீங்கள் ஒரு 10 செகண்ட் வைக்கிறீங்கன்னா 10 செகண்ட் வச்சு தான் ஆன் ஆகும். இதே இன்டர்வல்னால் 10 செகண்ட் ஆனில் இருக்கும், அந்த 10 செகண்டுக்கு அப்புறம் ஆஃப் ஆகிடும். இதுதான் இன்டர்வல். ஆண்டிலேக்கும் இன்டர்வலுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த நாப் வந்து நீங்கள் டிப் சுவிட்ச் வைக்கிறதுலேருந்து அந்த செட்டிங் இன்ட்டு அந்த இது. இப்போ நம்ம இதை வந்து ப்ராக்டிக்கலாக கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃபேஸை வந்து ஒரு MCBயில் கொடுத்து டைமரோட A1 கொடுக்க போகிறேன். ப்ளஸ்ஸு அதை 15 காமனுக்கும் நான் வந்து 230 வோல்ட் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து 24 வோல்ட்டும் கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு 110 வோல்ட் வேணும்னா கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக காயில் சப்ளை வந்து 230 வோல்ட் தான் கொடுக்கணும். இது வந்து 10 ட்ரையல் மவுண்ட் டைப் வந்து இதில் வந்து A1 நம்ம இதில் கொடுக்குறோம், A2வும் வந்து நியூட்ரல் கொடுக்கணும். இப்போ நான் 15 காமனுக்கு வந்து 230 வோல்ட்டு கொடுக்குறேன். இந்த டைமரில் வந்து உள்ளே வந்து ஒரு ரிலே இருக்கும். அந்த ரிலேயில் வந்து மொத்தம் 2 ஃபங்க்ஷன் நடக்கும். 2 NO 2 NC இருக்கும். A2 கொடுத்ததுக்கப்புறம் இந்த டைமரில் வந்து நான் செக் பண்ணி பார்த்துக்க சிங்கிள் பேஸ் இண்டிகேஷன் லேம்ப் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஒரு கான்டாக்டர் இல்லை சென்சார், ஒரு ஆக்சுவேட்டர், நீங்கள் எது வேணாலும் இந்த டைமர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஆன் டிலே இல்லைனா இன்டர்வல், இந்த 2 ஃபங்க்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். 24 ஹவர்ஸுக்கெல்லாம் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சைக்கிள் டைமர்ன்றது வேறு. இது வந்து ஜஸ்ட் ஆன் டிலே டைமர்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து 15 வந்து ஏசி சப்ளை கொடுத்துட்டு 18 வந்து இண்டிகேஷன் லேம்புக்கு வர சப்ளை கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். டைமர் ஆன் ஆகிடுச்சு. வித்தின் செகண்ட்லேயே ஆன் ஆகிடுச்சு, 1 செகண்ட்லேயே ஆன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ரோபை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக 2 செகண்டில் ஆன் ஆகும். இப்போ நான் ஆன் பண்ணுறேன், ஒன்று 2 செகண்ட்லேயே ஆன் ஆகுது பாருங்கள். 2 செகண்டில் ஆன் ஆகும். இப்போ இதே வந்து நீங்கள் இன்டர்வல் வச்சு பாருங்கள். இன்டர்வல் வச்சிங்கன்னா 4வது டிப் சுவிட்சை வந்து டவுன் பண்ணணும். டவுன் பண்ணிங்கன்னா இன்டர்வல் மோடுக்கு மாறிடும். இன்டர்வல் மோடு மாறும்போது 3 செகண்ட் வந்து ஆனில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் ஆனில் இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். இதே வந்து இந்த டைமிங் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா 1 2 தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். செகண்ட் வேண்டாம், எனக்கு மிடின் வேணும்னா 3வது டிப் சுவிட்சை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 10 செகண்டுக்காக 2வது டிப் சுவிட்சை வந்து டவுன் பண்ணுறேன். அடுத்து வந்து நான் ப்ரோபை வந்து 0வில் வைக்கிறேன். 5 செகண்ட் வரைக்கும் ஆனில் இருக்கும். அடுத்து வந்து நான் 5ல் வைக்கிறேன். 5ல் வச்சா ஒரு 10 செகண்ட் ஆனில் இருக்கும் பாருங்கள். இப்போது டைமிங் படி அது கண்டிப்பாக ஆன் ஆகும். ஆன் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இன்னும் டைமிங் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணுன்னா அந்த 1 2ல் வந்து அடுத்து வந்து 30 வச்சுட்டு 1 2 1 கீழே 2 மேலே வச்சுட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணுற டைமர் ஆன் ஆகிடுச்சு. அந்த 6ன்றது ஆனால் தான் ரிலே ஆன் ஆகும். ரிலே ஆன் ஆனால் உங்களோட லோடு வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இதே வந்து இன்டர்வல் வந்தால் ஃபஸ்ட்டு ரிலே ஆன் ஆகிடும், அதுக்கப்புறம் இன்டர்வல் டைமிங்க்கு அப்புறம் ரிலே வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ இது ஆன் டிலேயில் இருக்கிறதுனால டைமிங் வரைக்கும் இந்த ரிலே வந்து வெயிட்டிங் இருக்கும். டைமிங் ஆன் ஆனோடனே இந்த ரிலே ஆன் ஆகிடுச்சுன்னா லோடு வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்துறீங்களோ அது ஆன் ஆகும். இப்போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. அந்த டிப் சுவிட்ச் எப்படி செட் பண்ணுறது உட்பட எல்லாமே கிளியராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.